என்ன பண்ணாலும் ஒரு இடத்துல அஷ்டமத்துல சனி கிராஸ் ஆனா அஷ்டமத்துல ராகு உட்காந்து சும்மா ஜங்கு ஜங்குன்னு ஆடினா நம்ம அவ்வளோ பிரச்சனை, தேவையே இல்லாம பிரச்சனை. நிறைய பேர் கீழே விழுந்திருப்பாங்க, 2-3 தடவை கீழே விழுந்து. குரு உச்சமடையும் போது எங்க இடத்துக்கு போனாலும் மாலைகள், மரியாதைகள், கௌரவம் உங்களை தேடி வரும். ஏன்னா ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணுவார். ஆனா உங்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கணும். அந்த குருவினால பாதிப்புகள் ஏற்படாதுங்க. ஏன் ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு திருமணம் ஆனாலும் குழந்தை இல்லாம இருக்கு. குரு பலம் இல்லாம குழந்தை பிறக்காது. இந்த பராபவ ஆண்டுல கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளோ வரைக்கும் இருக்கிற கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா கடகத்தில் பிறந்த பல நபர்களுக்கு பொதுவாகவே ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் கடந்த ஓராண்டுகளாம, இல்லைன்னா என்ன பண்ணாலும் ஒரு இடத்துல அஷ்டமத்தில் சனி கிராஸ் ஆனால் அஷ்டமத்தில் ராகு உட்காந்து சும்மா ஜங்கு ஜங்குன்னு ஆடினா நம்ம அவ்வளோ பிரச்சனை, தேவையே இல்லாமல் பிரச்சனை. நிறைய பேர் கீழே விழுந்திருப்பாங்க, 2-3 தடவை கீழே விழுகிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது டயரில் பாதிப்பு கொடுக்கறது. கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பேராரு வீட்டில் ரொம்ப பெரியவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் உட்காந்துருப்பாங்க. ஓப்பனாக சொன்னால் நிறைய பேருடைய வீட்டில் செஸ்ட்டு பிரெஸ்ட்டில் கட்டி மாதிரி கூட வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போது ஒரு உச்சஸ்தானத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. ஏன்னா குரு உச்சமடையும் போது எங்கே இடத்துக்கு போனாலும் மாலைகள், மரியாதைகள், கௌரவம் உங்களை தேடி வரும். ஏன்னா ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணுவார். ஆனால் உங்கள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கணும். அந்த குருவினால பாதிப்புகள் ஏற்படாதுங்க. ஏன் ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி திரிகோணத்தில் கரெக்டாக அதே பார்வை பலத்தில் இந்த ஆண்டு முழுக்க முழுக்க இருக்க போகிறார். அதனால் நிறைய பேர்ல வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். உங்களுக்கே கல்யாணம் ஆகும். கடகத்தில் பிறந்த பாதி பேருக்கு கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்கும். ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நிறைய பேர் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், சன்னியாசிகள், மகான்கள், மடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய தான தர்மங்கள், 10 பேருக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள்ல உட்காரக்கூடிய ஸ்தானங்கிறது செம்மையா இருக்கு. லைஃப் டைம் ஆம்பிஷன் என்னவா இருக்கோ, அதாவது ஆத்மார்த்தமா சந்தோஷமா என்ன நீங்க பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த ஆண்டு 100% நடந்தே தீரும். எந்த டவுட்டுமே கிடையாது. 2வது, இப்போ அஷ்டமத்தில் ராகு இருக்கானேன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால் குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும்போது லக்னத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமே குரு. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்டதுங்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ங்கிற மாதிரி சமாஜம். உங்களுக்கு சிம்பிளாக லாஜிக்கலாக புரிய வைக்கணும். இந்த டைமுக்கு நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, நிறைய பேருக்கு நல்ல ஆஃபர் வர்றது, இடமே மாறுறது, ஊரே மாறுறது, நிறைய பேருக்கு பூர்வீக இடத்துல போய் சொத்து வாங்குறது. நான் இருக்கிறது சென்னை சார், எங்கள் ஊர் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் சொத்து வாங்குறது. நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே லோக்கலில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா US, கனடாலாம் இருப்பாங்க. கடகத்தில் பிறந்த பாதி பேர் கடல் தாண்டி தான் இருப்பாங்க. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா 100% அவங்க வெளியூரில் தான் இருப்பாங்க, லோக்கலில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எல்லாருமே லோக்கலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிராப்தம், இங்கே வீடு கட்டக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு திருமணம் ஆனாலும் குழந்தை இல்லாமல் இருக்கு. குரு பலம் இல்லாமல் குழந்தை பிறக்காது. கடகத்துக்கு குரு மகரத்துக்கு பார்வை கொடுக்கும்போது, மகரத்தின் பார்வை யாருக்குன்னு கேட்டா டைரக்டா உங்க மனைவிக்கு யோகம், உங்க கணவருக்கு யோகம். குரு பார்வை பட்டா மட்டும்தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மெயினா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பேருக்கு சிஸ்ட், ஃபைப்ராய்டுன்னு சும்மா விளையாடும். இதெல்லாம் முடிஞ்சுது. ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆவீங்க, உங்க மனைவி கன்சீவ் ஆவாங்க. 100% குழந்தை பிராப்தம் உண்டு. ஆண் குழந்தையே பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். இவ்வளோ வரைக்கும் கிடைக்காத கௌரவம் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனமாற்றமும் ஏற்படும். நிறைய பேருக்கு உடம்பு கொஞ்சம் லைட்டாக புஷ்ஷுன்னு ஏற மாதிரி இருக்கும். சந்தோஷம் வந்தால் தான் உடம்பு ஏறும். இப்போ என்னன்னா அது எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக இருக்காது. உச்சஸ்தானத்தில் குரு இருக்கும்போது சந்தோஷத்தினால் ஏற்படக்கூடிய உடம்பு லைட்டாக பூசின மாதிரி இருப்பீங்க, அவ்வளோதான். கல்யாண டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரே குஷியில் இருப்பாங்க, கொண்டாட்டம் இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. அதனால அது அப்படியே மாறிடும். அதனால் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. அதனால் தாராளமாக உங்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம்ங்கிறது ஏற்படும். நிறைய சந்தோஷம்தான் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக ஏற்படப்படுது. பாக்கியத்தில் சனி இருக்கும்போது பெரியவங்களை நல்லா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்வது மாதிரி ஒரு பெரிய தோஷ நிவர்த்தி வேறு எதுவுமே கிடையாது. அப்படின்னு என்ன, வீட்டில் பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய தோஷம், பித்ரு தோஷமே இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவை உட்கார வச்சு ஒரு தாமானம் பெரிய ஒரு தட்டை எடுத்து காலை வச்சு ஜலத்தை ஊற்றி ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிட்டு இந்த 2 விரல்களில் எடுத்து நீங்கள் உங்கள் கண்ணில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்.
கடகத்துல பிறந்த பல பேருக்கு இந்த மாதிரி தோஷ நிவர்த்தி ஆச்சுன்னாவே உங்களுக்கு லைஃப் செட் ஆயிடும். சூப்பரா இருப்பீங்க. மெயினா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு செம்ம அடிங்க. சூப்பரா இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு மன சந்தோஷப்படுவீங்க. நிறைய பேருக்கு புது எண்ணங்கள் தோணும். இன்னொன்னு, புனர்பூச நட்சத்திரம் மட்டும் கிடையாது. கடகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு சேருவார் செட்டு சரியில்லை சார், அவன் நல்லவன் தான் சார், அவன்கிட்ட பிரச்சனை இல்லை, கூட இருக்கிறவங்களாம் அவனை கெட்டு விட்டுருவான் சார். அந்த மாதிரி எல்லாருமே ஆள் காணாம போயிடுவாங்க. நேற்று வரைக்கும் இருந்தால் இன்னைக்கு எங்கடா போனான்னு தெரியல சார், அவங்க போயிட்டான் சார், ஒரே ஃபீலிங்ல இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்க திருந்திடுவீங்க. ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் கூட சரியாயிடும். டெய்லி சார் 6 மணிக்கு அப்புறம் வண்டி ஓடாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் 6 மணிக்கு அப்புறம் எந்த வண்டி ஓடாது, நீங்கள் டீசெண்டாக வீட்டுக்கு போய் படுத்துருவீங்க. நல்ல பழக்கங்கள் அதிகமாக பழகும், நல்ல எண்ணங்கள் உத்பவமாகும். அதாவது சரி பெல்லம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குரு ஆக்டிவேட் இருக்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக பிரதிபலிக்கும். அப்போ நல்ல ஆத்மாவாக பார்ப்போம். நம்ம ஐடியாஸ் குட் நல்லா இருக்கும். எவனையும் கெடுக்கணும்னு தோணாது, இல்லை மற்றவங்க கெடுத்தானா திருப்பி அவனை வெட்டணும்னு தோணாது, ரெண்டுமே. அப்போ நம்ம டீசெண்டாக அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம். அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் பலமாக இருக்கும். மெயினாக பூச நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்போது ஒரு பெரிய மகானுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறது. உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பெரிய அளவுக்கு பாராட்டப்படும், பெரிய இடத்துக்கு அந்த குழந்தை போகிறது, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது. வீட்டில் பெரியவங்களாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது, நிறைய பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஏற்படுறதுனால வீட்லேயே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், அடிக்கடி வீட்டில் சத்சங்கம் நடக்கிறது, அடிக்கடி பூஜை நடக்கிறது, அடிக்கடி ஹோமங்கள் செய்வது, அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. குருங்கிறது முழுக்க சுபகிரகங்க. அந்த சுபகிரகம் வந்து உங்கள் தலையில் உட்காந்துதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? நல்ல எண்ணங்களாக மட்டுமே வரும். ஸோ அதனால் என்டையராக சேஞ்ச் ஆக போது உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் மெயினாக ரொம்ப சூப்பராக நடக்கும். மெயினாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நிலம் வாங்குவீங்க, புதுசாக நிலம் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா இப்போ கல்யாணம் ஆகும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மனசில் சங்கடம் வேதனை இதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஒரே விஷயம் தான், கடகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையுமே தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள், சுளுக்கு மாதிரி விஷயங்கள், சின்ன கட்டி மாதிரி இருந்தாலும், லிப்போமா மாதிரி வந்தாலும் உடனே போய் ட்ரீட் பண்ணுறது நல்லது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடகத்துக்கு ராசி லக்னத்துக்கு குரு வந்து ஸ்தான பலம் பெறுகிறது. குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. ஆனால் சனி திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கனால இப்போ அந்த குரு உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயத்த பண்ணிட்டே போகணும், பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார், நம்ம இல்லை. ஆனால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அதனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது 85% இருக்குது. பொருளாதார ஏற்றம், நிறைய தான தர்மங்கள், நிறைய சுப செலவுகள் நடக்கும். அதனால் அதில் வந்து 80% தேவையான பணமும் வரும். பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அதனால் அதுவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். என்ன இருந்தாலும் தெய்வ பலம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. கடகராசிக்காரர்கள் இந்த பிரபவ ஆண்டில் எந்த தெய்வத்தை வழிபடணும்? இந்த பராபவ ஆண்டில் மெயினாக கடகராசி நண்பர்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரே தெய்வம்னா காஞ்சி காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை பார்த்துட்டு குங்கும நிறத்தில் ஒரு முடிஞ்சால் ஒரு புடவை, இல்லை ஓரளவுக்கு காசு பண்ணாங்கன்னா பட்டு புடவை, மஞ்சள் குங்குமம் மல்லிப்பூ சுவாமி கொண்டு போய் சாத்திட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 5 to 6, 6 to 7 நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அது நடந்தே தீரும். சூப்பராக இருப்பீங்க.